आप सभी का एनडीए की प्रेस वार्ता में स्वागत है। உங்கள் அனைவரையும் இந்த என்டிஏ கூட்டணியின் விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथिरम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं। முதலாக உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு பங்குனி உத்திரத்தின் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है। आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे। உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा। இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है. 1990 கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது. இது ஒரு இயல்பான கூட்டணி. அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது. और एक समय पर बीजेपी एआईडीएमके अलायंस ने 39 में से 30 लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी. தமிழ்நாட்டில் ஒருமுறை 39 இடங்களில் 30 இடங்களை இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தலில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. अब बाकी सारी कई बातें मुझे कहनी है, मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे, तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं. நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க, நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று. உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம். அதிலேயே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या पूछ रहे हैं? सरकार, कोएलिशन सरकार. जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. एक एक कर पूछिए भाई. ஒவ்வொருவரா கேளுங்க. ஒருத்தரா கேளுங்க. கேள்விகள் ஒருத்தரா व्यक्ति पूछो ना. Sir, what are the sir here? अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे क्या पूछ रहे? वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. डीएमके के लिए
हम एड़ापाड़ी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे। Sir, what are the demands? வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம், திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். Sir, एक सेकंड sir, what are the demands that ADMK came to alliance with BJP, that NDA? डिमांड क्या है पूछ रहे हैं? किसका? ADMK demands. एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं। Sir, जरा बताओ भाई तमिल में। ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. sir, अरे भाई, आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हो, आप हाथ खड़ा करो, श्रीकांत विल गिव चांस। ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. Sir, what about O Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा। जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा। அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம். ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குறேன். நீங்க கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எந்திரிச்சிருன்னு சொல்லுங்க. हाउ? देखिए, एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी है। இந்த கூட்டணியில அதிமுக என்டிஏக்குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே வின் வின் சிச்சுவேஷன், இருவருக்குமே பலனளிக்க கூடியது. பின்னாடியிலன்னு சொல்லுங்க சார், சொல்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க மேடம், சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கூட்டணியிலேருந்து இப்ப வேற ஒரு விடயம் போறீங்க, டீலிமிட்டேஷன் போறீங்க, கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க. அண்ணா, இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க, உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க. ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் உட்காருங்கண்ணா, ஒருத்தரை எந்திரிச்சு நில்லுங்க, அவங்க போடுவாங்க, பேசாதீங்க. எந்திரிச்சு एक मिनट सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் பேச போறோம். இப்ப அது பேசு பொருளாக இல்லை. एक सेकंड சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். देखिए, अच्छा किया आपने सवाल पूछ लिया। तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है। उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है। அதாவது திமுக சர்க்கார் தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது சனாதனமாக இருக்கட்டும், மும்மொழி ஆகட்டும், டீலிமிட்டேஷன், இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். அது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், ஊழல், மோசடி போன்ற பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். சார், தமிழ்நாட்டில் एक सेकंड சார், தமிழ்நாட்டில் एक सेकंड भाई, मेरी बात तो समाप्त होने दो। ऐसे करोगे आप? அந்த கேள்விக்கு இன்னும் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर। तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएमके सरकार के घनघोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार
और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால் திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए। तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है। இந்த தேர்தலில் திமுக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தந்த ஊழல் स्कैम के नाम पढ़ो। நாம் டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி 39,775 கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது, அது 5,800 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது. எனர்ஜி மின்சாரம், அந்த நிலக்கரி, இது போன்ற ஊழல்கள் 4,400 கோடி. எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி 3,000 கோடிக்கு மேல் இருக்கிறது. போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் 2,000 கோடிக்கு மேல் இருக்கிறது. பண மோசடி மணி லாண்டரிங்ல 1000 கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல 450 கோடி. அதே மாதிரி இலவச வேட்டி சேலை, அரசு வேலைக்காக பணம் பெறுவது, செம்மண் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல். ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு மேலே மோசடி நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள். பிரதர் ஒரு நிமிஷம், நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க விட உங்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. சொல்லுங்க தம்பி. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நீட் தேர்வுல திமுக தொடர்ச்சியா அதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. சோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க? नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या। देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं. மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட், டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது. एआईडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है, उनका हट के है, मगर आपका डिफरेंट है. हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम. सर मैं बोल रहा हूं. नहीं आप तो करो, क्यों ऐसा कर रहे हो? நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசைவு ஏற்படும். அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். सर मैं आमोद बोल रहा सर आमोद காமன் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில. அடுத்து பதில் கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க. பதில முழுமையா வாங்குங்க. then you ask question. You should take the reply properly. सर 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 मैं
मैंने नीट के बारे में ही कहा, शायद आपने सुना नहीं। நீங்க சொல்லுங்க सर मैं ट्रांसलेशन அதுக்கு அதே கேள்வி கேட்கறீங்க, அதுக்கான பதில் சொல்லி ஆகிவிட்டது. பொதுவான கருத்து ஒத்துசை வந்த பிறகுதான் நடக்கும். सर मैं आमोद बोल रहा हूं। आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है, लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है, कैसे काउंटर करेंगे? हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे, और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है। நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை, அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம். மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று. அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம். திமுக அவங்கள மாதிரி மடைமாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம். சொல்லுங்கண்ணா. சார் முடிச்சவன வாங்க சார் 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 எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு அது தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு பதில் சொல்லுங்க. मैंने स्पष्टता से कहा कि श्री एड़ापाडी के नेतृत्व में हम चुनाव लड़ेंगे। நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன், திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும், மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, உள்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க. 1 person 1 question. ஒரே நிமிஷங்கண்ணா, NDTV சாம் டேனியல் அவங்க இருக்காங்க, முதல்ல இருந்து நின்று இருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா, கேளுங்க. अमीषा जी इधर से सर। सर गृहमंत्री जी, रविंद्र हूँ। एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका गठबंधन हुआ है, ये कितना अस्थायी होगा, इस पर संशय उठा रहे हैं वो लोग। देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है, इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी। இங்க கூட்டணியில ஏன் தாமதம்ங்கிறீங்க? கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது. உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம். जरा भी नहीं। हम तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है। தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழ் மொழியையும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோமே தவிர என்றுமே தமிழ்நாட்டை பாஜக பிரச்சனைக்குரிய மாநிலமாக கருதியதில்லை. ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तापित किया। डीएमके ने कभी मांग नहीं की। ஆனா நாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார். ஆனா திமுக அதை எதிர்த்தது. ये मोदी जी ही थे जिन्होंने काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की। மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார். खेलो इंडिया में तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया। தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள். मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान CICT 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की। தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். அது மத்திய அரசின் நிறுவனம். 24 கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர். हमारी सरकार ने ही ह्यूस्टन यूनिवर्सिटी में तमिल पीठ की शुरुआत की। ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है। उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है.
திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 63 மொழிகளில் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகம். और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है. நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர்கள். आईएएस और आईपीएस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं. डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी. இன்றைக்கு பொது தேர்வுகள் எழுதுகிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது. ஆனா மத்தியில திமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை, இருக்கவில்லை. मोदी जी ने ही सीएपीएफ के पेपर्स तमिल भाषा में उपलब्ध कराने का काम किया. इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे. மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது. இப்ப தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது. ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதும் நிலை இருந்தது. और जहां जहां भारतीय जनता पार्टी की एनडीए की सरकारें हैं वहां मेडिकल और इंजीनियरिंग के कोर्स का लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है. पढ़ाई की व्यवस्था की है. मैं 3 साल से मांग कर रहा हूं, स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं. எங்கெல்லாம் என்டிஏ ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. நான் 3 ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குங்கள் என்று. ஆனா இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை. और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं, डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे. நான் கேட்கிறேன், திமுக இதுவரை தமிழ் என்று சொல்கிறார்களே, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா? हो गए आपका सवाल. सिट डाउन. சார், பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா? ஏன்னா 2023 வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க. இத பாஜக தலைமை எப்படி பாக்குது? एडीएमके ने अभी तक ना अलायंस में शामिल नहीं हुआ क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए ये जरा भी सच बात नहीं. आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है. அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். That is why he is sitting with me. அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார். இதுல உண்மை இல்லை. बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक इसलिए डिले हुआ. देखिए, मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है. எதனால தாமதம் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் காலதாமதமானது. सर, जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए. भाई आप किसी को बताओ ना, कौन पूछेगा? நீங்க சொல்லுங்கம்மா, லேடி பின்னாடில சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் தம்பி வேல்முருகன், நீங்க நிறைய கேட்டீங்க. நீங்க तो क्या तमिलनाडु की जनता नहीं जानती है? कांग्रेस क्यों चुप है? डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं. அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா
காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் சொல்வது என்ன, எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள்.